கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அன்பானவர்களே, தேவனை பின்பற்றுகிற நம்மை அவர் இந்த உலகத்தில் அனுப்புவதாக சொல்லுகிறார். எதற்காக அனுப்புகிறார்? ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் வரும் ஐஸ்வர்யவானை விட நாம் இன்னும் ஒரு படி மேலாக ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதற்காகவா? இன்று அநேகருடைய எண்ணம், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் தேவனை விசுவாசியாத மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பணத்தில், வாகனத்தில், வீடுகளில், உடை அணிவதில் நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி உலகத்தாரோடு போட்டி போடுவதுண்டு. அதற்காக தீவிரமாக ஜெபிப்பதும் உண்டு. இந்த சிந்தையை சில ஊழியர்களிடமிருந்து ஆலோசனையாக பெறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சில ஊழியர்கள் மக்களை தூண்டி விடுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் உலகத்தாரோடு போட்டி போட்டு அவர்களுடைய பாதையில் அவர்களை முந்த அவர்களை பின் செல்வோமானால் நாம் நம்முடைய பாதையை விட்டு உலகத்தோடு அழிவை நோக்கி அடித்து செல்லப்படுவோம். இன்னும் ஆச்சரியம், சில ஊழியர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொண்டு நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களை உயர்த்தினார் என்று தம்பட்டம் அடிப்பதுண்டு. அன்பானவர்களே, தேவன் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பியதற்கு நோக்கம் அங்கு இருக்கும் உலகத்தானை விட செழிப்பாக மேலாக வாழ்வதற்கல்ல, தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு. கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய நடக்கையின் மூலம் அவரை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவருடைய போதனைகள் மூலமாக மற்றவர்களை சீஷர்களாக மாற்றுவதற்கு, நற்கிரியைகளை செய்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களுக்காக நம்மை தேவன் இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் இந்த உலகம் நம்மை பகைக்கும். நாம் இந்த உலகத்தோடு ஒத்துப்போகும்போது அது நம்மை பகைக்கப் போவதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தோடு அழிவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனுக்குரியவர்கள், நித்தியத்திற்குரியவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றி கொஞ்ச காலம் நாம் இருக்கப் போகும் இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.